ஸ்பீடு பிரேக் வருது பார்த்தீங்களா, அங்கே விட்டு ஸ்லோ பண்ணி செகண்ட் போட்டுருங்க. அந்த போர்டு இருக்கா, அந்த போர்ட்டை போனால் இந்த போர்ட்டை காலை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு போர்ட்டை அடுத்த போர்டு வரப்போ செகண்ட் கியர் கொண்டு வந்துடுங்க. போடுங்க. கிளச்சை மிச்சு செகண்டை போடுங்க. கிளச்சை மெதுவாடுங்க, ஃபுல்லாடுங்க, ஹார்ன் அடிங்க. இதுக்கு தான் சொன்னேன், வரான ஒருத்தன் குறுக்க நின்று பார்த்தோன்னா வரமாட்டாங்க. அதனால செகண்ட் கியர். ஆமாம், முன்கூட்டியே நம்ம செகண்ட் போட்டுக்க நல்லது. ஸ்பீட் பிரேக் முன்னாடி செகண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேலைன்னா ரெண்டையும் மெதுவாக கிளச்சும் பிரேக்கும் லைட்டாக அணைச்சி விட்டாலே ஏறி இறங்கிடும். தேர்ட்ல அப்படி பண்ணாலே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடும். செகண்டில் தான் ஏறி இறக்கணும் ஸ்பீடு பிரேக்கரு. ஒன்றுலேயும் ஏறி இறக்கலாம். ஒன்றும் இல்லை, அதை நிப்பாட்டி இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு திரும்ப எடுக்க. இப்போ இந்த கார் குறுக்க வந்துட்டான், நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரை போட்டு எடுக்கலாம். ஆனால் 3, 4, 5 ஏற்றக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கரே ஏற்றக்கூடாது. தூக்கி அடிக்கும் டம்முன்னு, நம்ம வண்டி ஜாக்கப்ஸ் எல்லாம் காலி ஆயிரும். அதனால் இப்போ நீங்கள் போய் இந்த ரைட்டு திருப்பணும்னா செகண்ட் கியருக்கு வந்து தான் திருப்பணும், இல்லை ஃபஸ்ட்டு கியரில் திருப்பலாம். 3, 4 திருப்பக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீடு பிரேக் வருதுன்னா செகண்டில் போட்டு ஏற்றி இறக்குறது தான் நல்லது. ஓகே மாஸ்டர். தேர்ட்ல இருந்தால் செகண்டில் போடணும். ஆமாம், இல்லைனா செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் வச்சு நம்ம ஸ்பீட் பிரேக்கர் டர்னிங்லாம் திருப்பிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் வந்தது 3 வந்தீங்கப்பா, அதனால் 2 போட சொன்னேன். இதே நீங்கள் 2லேயே வந்துருந்தீங்கன்னா நம்ம கீர் குறைக்க தேவையில்லை, வெறும் கிளச்சு பிரேக்கை மட்டும் அணைச்சி ஏற்றிக்கிட்டு தான். இதே